காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 5146 கன அடியாகவும் அணையின் நீர்மட்டம் 114.91 அடியாகவும் இருந்த நிலையில் இன்று டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதியன்று தண்ணீர் திறப்பது வழக்கம். இதன் மூலமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகை, கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். முதலில் குறுவை சாகுபடிக்கு பிறகு சம்பா, தாளடி சாகுபடி என முப்போக விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். 5.30 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியும் 8.90 லட்சம் ஏக்கரில் சம்பாவும் 4.41 லட்சம் ஏக்கரில் தாளடியும் சாகுபடி செய்யப்படும். குறுவை சாகுபடிக்காக ஜூன் மாதம் 12ஆம் தேதி, செப்டம்பர் 15ஆம் தேதி 125 டிஎம்சி நீர் தேக்கப்படும். இதற்காக அணையிலிருந்து 99 டிஎம்சி நீரும் மீதமுள்ள 25 டிஎம்சி தண்ணீரும் மழை நீரும் என நிலத்தடி நீர் மூலமாக பூர்த்தி செய்யப்படும். காவிரி டெல்டா பாசனத்திற்கு குறிப்பிட்ட நாளான ஜூன் 12ஆம் தேதி 19 முறையும், காலதாமதமாக 61 முறையும், ஜூன் 12ஆம் முன்பாக 11 முறை என இதுவரை 91 ஆண்டுகளில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 92வது ஆண்டாக இன்று காலை 9 மணிக்கு குறுவை சாகுபடி மேட்டூர் அணையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தண்ணீர் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, பன்னீர்செல்வம், ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மணி மற்றும் நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் என ஏராளமாக பங்கேற்க உள்ளனர். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.